வாரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நான் தீபாவளி அன்னைக்கு மாலையில் குபேர பூஜை பண்ணியிருக்கேன். அதை தான் இப்போ உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். அதை எல்லாரும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மி குபேர பூஜை செய்யறதுக்காக எங்கள் கொல்லையிலே பூத்திருந்தது செவ்வரளி பூவு, அடுக்கு மல்லிகை, அதுக்கப்புறம் நந்தியாவட்டை பூவு எல்லாமே பூத்திருந்துச்சு. எல்லாத்தையுமே நான் பறிச்சிட்டு இருந்தேன். அதை பறிக்கிறது காட்ட முடியலன்னா அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால் சரி பறிச்சிட்டு வந்து நம்மளே போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பறிச்சிட்டு வந்து இப்போ கட்ட போகிறேன். அந்த பூவை கட்டி எடுத்துகிட்டு வந்து அந்த பூ எல்லாமே கட்டி மாலையாக எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு போட்டாச்சு. ஃபோட்டோவுக்கு போட்டு மஞ்சள் தடவி குபேர எண்கள் எழுதிட்டு அதில் குங்குமம் வச்சு அந்த நாணயம்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பூ பறிச்சிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த 4 பக்கமும் அந்த மகாலட்சுமியோட குறியீடான ஸ்ரீ அப்படின்னு எழுதிட்டு அப்புறமா குபேரன் கோலம் போட்டுட்டு அதுக்கெல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன். அப்புறம் வலம்புரி சங்கு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் அன்னபூர்ணி தாய். அப்புறம் நான் இந்த சென்னையில் உள்ள ரத்தினமங்கலம், வண்டலூரில் உள்ள ரத்தினமங்கலம் கிராமத்தில் உள்ள அந்த குபேரன் கோயிலுக்கு 2 தடவை போயிட்டு வந்திருக்கேன். அங்கே இந்த குபேர நாணயம் வாங்கிட்டு வந்தேன். அதையும் எடுத்து வைக்கிறேன். அப்புறமா லக்ஷ்மி குபேரர் திசைக்கு உள்ள கடவுள். அதனால வடக்கு திசையில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால வடக்கு திசை பார்க்க தான் நம்ம வச்சுருக்கோம். அப்புறம் லக்ஷ்மிக்கு உள்ள அந்த இயந்திரம் கோமதி சக்கரம், லக்ஷ்மிக்கு பிடித்தமானது. இதெல்லாமே தாமரை விதைகள், அதுக்கப்புறம் சோழி, அன்னபூர்ணி தாயார் எல்லாமே நான் எடுத்து குபேர இயந்திரமும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வெத்தலையில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமும் 2 பக்கமும் குபேர விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். 2 பக்கமே குபேர விளக்கு வச்சுருக்கேன். எப்போதுமே எல்லா விசேஷத்துக்குமே நான் இந்த ஐயப்பன் விளக்கு 2 பக்கமுமே ஏற்றி வச்சுருப்பேன். அதுமாரி சாதாரணமாகவே நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சாதாரணமாக எல்லாத்துக்குமே நம்ம ஏற்றி வைக்கிற காமாட்சி விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். அப்புறம் குபேரருக்கு நாணயங்களுடைய ஒளி ரொம்பவும் பிடிக்கும் அப்படிங்கிறதால ஒரு பிளேட்டில் நாணயங்கள் நிறையா எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட 3 குபேரர் சிலை இருந்துச்சு. 3ஐயுமே எடுத்து வச்சுருக்கேன். பத்தி ஏற்றி வச்சுருக்கேன். பஞ்சபாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். பழம்லாம் எடுத்து வச்சுட்டு பால் காய்ச்சி வச்சுட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் குபேரேஸ்வராய நமக. 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 தீபாவளி அன்னைக்கு இந்த குபேர பூஜை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த குபேரருக்கு செல்வ வளன்களை ஆட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்ததுனால சிவபெருமான் கிட்ட போய் கேட்குறாரு. சிவபெருமானுடைய வழிகாட்டுதலின்படி சிவபெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அந்த மகாலட்சுமியை பூஜை பண்ணி அந்த செல்வ வளன்களை எல்லாம் நீ பெற்றுக்க அப்படின்னு சொன்னதும் அந்த குபேரர் என்ன பண்ணுறாரு, இந்த மகாலட்சுமியை வழிபட்டு அந்த செல்வ வளங்களை எல்லாம் பெறுறாரு. அது என்னைக்கு அப்படின்னா அந்த தீபாவளி அன்னைக்கு மாலையில் தான் அது மாதிரி அவர் அந்த செல்வ வளங்களை பெறுறாரு. அதனால நாமளும் அந்த தீபாவளி அன்னைக்கு மாலையில் அந்த குபேர பூஜை செய்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான பூஜை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை நீங்கள் லைக் பண்ணால் தான் அடுத்தடுத்தது உள்ளவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். அதனால்
அதனால வந்து என்னோட வீடியோவை எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.